இன்றைக்கு கிறிஸ்தவ மேடைகளிலே நியாய தீர்ப்பை குறித்த பிரசங்கங்கள், பரிசுத்தத்தை குறித்த பிரசங்கங்கள், பாவத்தை உணர்த்துகிற பிரசங்கங்கள், ஆத்தும பாரத்தை குறித்ததான பிரசங்கங்கள் கிறிஸ்தவ மேடைகளிலே பிரசங்கிக்கப்படுவது கிடையாது. எல்லா ஆசீர்வாதம், செழிப்பு, வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம். ஆலயத்துல சினிமா பார்க்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன? என் சமூகம் உனக்கு முன்னதாக சொல்லுங்க. சினிமா தேட்டருக்கா? பின்மாற்றத்தில் வாழ்றவர் இருப்பான், அவங்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் இதுதான். ஆண்டவருடைய ஒரு பக்கத்தை மாத்திரம்தான் இன்றைக்கு காண்பிக்கிறார்கள். எல்லா தேவ மனிதர்களும் ஆண்டவருடைய முழு பக்கத்தையும் காண்பித்தார்கள். யோவான் ஸ்நானன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு இயேசு சொன்னார். கூடவே தூற்று கூட அவருடைய கையில இருக்குது. களத்தை நன்றாய் விளக்கி கோதுமைய களஞ்சியத்திலும் பதற அக்கினில சுட்டரிப்பன்னு சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முழுவதும் அன்பை பத்தி பேசியிருக்காரு. 2 தெசலோனிக்கேயருக்கு அவர் கடிதம் எழுதும் பொழுது நித்திய தண்டனை குறித்து பேசுவார். அன்பின் அப்போஸ்தலன் யோவானும் 1 யோவானிலே தேவன் அன்பாகவே இருக்கிறார் சொன்னாரு. அதே யோவான் வெளிப்படுத்துற விசேஷத்திலே நியாய தீர்ப்பு, தேவ கோபாக்கினை, அக்கினி கடல், நித்திய நரகம் என்று சொல்லி நியாய தீர்ப்பை குறித்து பேசியிருக்கிறார். எல்லா தேவ மனிதர்களும் ஆண்டவருடைய முழு பக்கத்தை காட்டி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? ஒரு பக்கத்தை மாத்திரம். ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். ஆண்டவருடைய ஒரு பக்கத்தை மாத்திரம்